கல்லு தட்டுனா கூட அரை காயம்டா விடுறா அப்படின்னு எந்திரிச்சு நடக்கிற மேசராசியை ஒரு மேசராசிக்காரர்கள் ஒரு போலியான உறவில் இருக்கும் பொழுது அவர்கள் தவறானவர்கள் என்று தெரிந்தாலும் கூட நான் சொன்னா கேட்பாங்க, நான் திருத்துவேன், என்னால முடியும். ஒரு சில விஷயங்கள்ல இவங்களை அவங்க ரொம்ப ஏற்றி விட்டு உன்னால முடியும்யா அப்படின்னு மேசராசிக்காரர்கள்ட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீ தான் காப்பாற்றணும்னு சரணாகதி அடைந்து விட்டார்கள் என்று சொன்னா அவன் வளர்ந்ததே உன்னாலதான், அவன் உருவானதே உன்னாலதான், அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே உன்னாலதான். ஆனா உன்னை அவன் நம்ப வச்சிருக்கிறான் பார், அவனாலதான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ப வைக்கிறான் பார். அந்த நம்பிக்கையில் அதாவது இவங்களா சிக்கிறாங்களா அல்லது சிக்க வைக்கப்படுகிறார்களா அப்படின்னு எடுக்கும்போது அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல நாம கூட பழகக்கூடிய உறவு ஆரோக்கியமான உறவா இல்ல நச்சு உறவா, அதாவது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இந்த சீரிஸ் மேஷ ராசிக்காரர்கள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை பத்தி நம்ம ஜோதிட ரீதியா தெரிஞ்சுக்க போறோம். இந்த நச்சு உறவை தேடி இவங்க போறாங்களா, இவங்களா சிக்கிக்கிறாங்களா இல்ல சிக்க வைக்கப்படுறாங்களா, அப்படி ஒருவேளை இவங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில சந்திப்பாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். குளிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகரன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தி பேசலாம் சார். பொதுவாக மேசராசிக்காரர்கள் அவ்வளோ ஈஸியாக மோசம் போக மாட்டாங்க. அவங்களுடைய ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவரை நாங்கள் போர்க்கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் சண்டை அதிகமாக போடுறவங்க, எதுனாலும் பளிச்சுன்னு பேசுகிறவங்க, முகத்துக்கு நேராக தட்டி கேட்கக்கூடிய ஆட்கள்கிட்ட யாரும் நெருங்கிறதுக்கு பயப்படுவாங்க. அப்படி ஆள்களே இந்த உறவுகளில் ஒரு நச்சு உறவில் போய் மாட்டிக்கிறாங்க, சிக்கிக்கிறாங்க அல்லது சிக்க வைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதை விதின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்கிறது. மேச ராசியே அக்னி தத்துவம் கொண்ட ராசி. அந்த அக்னியை தீபமாக பயன்படுத்தினா சுடர்விடும் ஒளி, ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே அக்னியை தவறாக பயன்படுத்தினா அது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றலும் அவர்கள்ட்ட இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரம். என்றுமே மேசராசி காலச்சக்கரத்தினுடைய ஒரு முதன்மையான ராசி. அது ராசிக்கு உரிய அந்த வேகம், அந்த தைரியம், அந்த ஸ்பீடு, அந்த தன்னம்பிக்கை அதெல்லாமே அவர்கள்ட்ட பிறப்பிலேயே இருக்குது. ஸோ ஒருத்தர் ஒரு உறவு அப்படின்னு போகும்போது அந்த நிலையை இவங்க ஒரு உறவை எடுத்துக்கும் போது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய், அல்லது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இவங்களுக்கு பிடிச்சி போய் அந்த உறவுகளில் ஆரம்ப கட்டங்களில் மேஷராசிக்காரர்கள் நுழைகிறாங்க. இந்த செவ்வாய் எப்பயுமே ஒரு விதமான வேகம், அவசரம், உடனே செய் இன்றே செய் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த செவ்வாய் நல்ல அமைப்புகளில் இருக்கும்போது அந்த ஆக்கப்பூர்வமான அந்த வேகம் நல்ல விஷயங்களுக்கு அவங்களுக்கு பயன்படும். வெட்டிட்டு வானா கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி, வெட்டிட்டு வானா கட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி மேஷ ராசிக்காரர்கள். ஆக இந்த ராசியாதிபதி செவ்வாயினுடைய அந்த வேகத்தை இவங்க சரியான முறையில் பயன்படுத்தும் போது செவ்வாய் நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம். அதே நேரத்தில் செவ்வாய் பாதிப்பான நிலையில் இருக்கும்போது ஒரு நீச்சம் அடைகிறார். பாவ கிரகங்களுடைய தொடர்பில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். சனி பகவான் ராகு கேதுவினுடைய இணைவு பார்வையில் இல்லை நிறையா ஜோதிட கணக்கீடுகள் இருக்குது. அப்படி உட்காரும்போது இந்த வேகமாகப்பட்டது அதிகமாக தூண்டப்படுது. அந்த அவசர கதியில் ஒருத்தரை நம்புறது. மேசராசிக்காரர்கள்ட்ட ஒருத்தர் உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும், என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு நினச்சா சரி நம்மளை நம்பி வந்துட்டானே நம்மால்ரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவர்களுக்குள் வந்தால் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க, டவுட் படுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சில விஷயங்களில் இவங்களை அவங்க ரொம்ப ஏற்றி விட்டு உன்னால் முடியும்யா அப்படின்னு மேசராசிக்காரர்கள்ட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீ தான் காப்பாற்றணும்னு சரணாகதி அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் 100% எஃபோர்ட் போடுறது. அதுக்காக மாமே மச்சேன் சொந்தம் அத்தனை பேரையும் எதுக்குறது, அவன் முக்கியம்னு நினைக்கிறது. இது ஒரு மேஷராசிக்கு அந்த செவ்வாய் அந்த வேகத்தினால அவசர கதியில் ஒரு நட்பை ஏற்படுத்துவார். அந்த நட்பு தான் மேசராசிக்கு பின்னாடி ஏண்டா வச்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு நச்சு உறவாக அவர்களுக்கு சேரும். அது நட்போடு இருந்தால் பரவாயில்லைங்க, அதுவே காதலாக, அதுவே குடும்ப வாழ்க்கையாக மாட்டிக்கொள்ளும் பொழுது மேசராசிக்காரர்கள் மிகப்பெரிய சோதனைக்கு தன் வாழ்க்கையில் மன கஷ்டத்திற்கு ஆளாவாங்க. அப்படிப்பட்ட நச்சு உறவை மேஷராசிக்காரர்கள் தெரியாமலேயே தனக்குள்ள ஏற்படுத்திக்கிடுவாங்க. மேஷராசிக்காரர்களை
அப்படியே தட்டி கொடுக்குற மாதிரி பழகிட்டு பின்னாடி வந்து உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. கண்ணில் பார்த்த மாடுதாயா முதுகுல குத்தும் அப்படின்ன மாதிரி மேசராசிக்காரர்கள் யாரை வளர்த்தார்களோ அவர்கள் இவர்களுடைய முதுகில் குற்றக்கூடிய சூழ்நிலையை இவர்கள் அந்த நச்சு உறவால் நிச்சயமாக சந்திப்பார்கள். மேஷராசிக்காரர்கள் வந்து வேகமான குணம் கொண்டவங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த வேகமே அவங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள சிக்க வைக்கும் அப்படின்னு. இவங்களை அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள சிக்க வைக்கக்கூடிய கிரகம் எது, எந்த காலகட்டத்தில் இது நடக்கும் சார்? அதாவது இவங்களா சிக்கிறாங்களா அல்லது சிக்க வைக்கப்படுகிறார்களா அப்படின்னு எடுக்கும்போது ராசியாதிபதி செவ்வாய், அது மேஷத்துக்குரிய கிரகம். இவர்கள் ஒரு லக்கணத்தில் ஜனனம் எடுப்பாருங்க. அந்த லக்னத்திற்கு செவ்வாய் அவயோகியாக வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செவ்வாய் ஏற்கனவே பாவகிரகமாக உட்கார்றார். அவரோட ராகு அப்படின்ற கிரகம் வந்து சம்மந்தப்படும் போது, ராகுவை வந்து நாங்கள் ஜோதிடப்படி ஒரு மாயை கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாயா சக்தியை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய கிரகம். நல்ல ஸ்தான அமைப்புகளில் இருந்தால் அந்த எனர்ஜி பாசிட்டிவாகவும் செயல்படும். அதே நேரத்தில் இந்த செவ்வாய் ராகு அப்படின்ற கிரகங்கள் ஒரு எதிர்த்துவமான அமைப்புகளில், சில பகை வீடுகளில், நீச அஸ்தங்கத நிலைகளில் அமரும் பொழுது, செவ்வாய் பகவான் அமரும் பொழுது இவர்களுடைய அந்த அதீத நம்பிக்கை, மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அவர்களுடைய குணாதிசயத்தில் ரொம்ப சிறப்பான விஷயமே நேர்மையான தைரியமான நம்பிக்கை. தப்புன்னு சொல்கிறது, எதிர்த்து நின்று வாதாடக்கூடிய ஒரு டைப்பு, அதே போல் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய ஒரு குணாதிசயங்கள். இதை ராகு அப்படியே எடுத்துக்கிட்டு போலியான உறவுகளை, போலியானவர்களை, மாயையாக பேசக்கூடியவர்களை இந்த செவ்வாய் பகவானை அம்சமாக பெற்ற மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் அங்கே வந்து உட்கார்றதுனால நம்ப வச்சிருவார். அந்த நம்பிக்கையின் அடிப்படைகளுக்குள்ளே இவங்க ரொம்ப 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 கனெக்ட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்தில் மேஷராசிக்காரர்கள் அந்த உறவை ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்ற நிலைமைக்கு மேஷராசிக்காரர்கள் தள்ளப்படுவார்கள். மோசமான ஆளியா, திட்டமிட்டு பழகுனாயா, போலி கபடதாரியா, வேஷதாரியா அப்படின்னு சொல்லி சரியில்லாத ஆளுன்னு ஊரே சொன்னாலும் இந்த மேஷராசிக்கு அந்த தைரியம் இருக்கு பாருங்க, நான் திருத்திடுவேன், நான் சொன்னால் கேட்பார் அல்லது கேட்பாங்க. அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாலும் ஒரு மேசராசிக்காரர்கள் ஒரு போலியான உறவில் இருக்கும் பொழுது அவர்கள் தவறானவர்கள் என்று தெரிந்தாலும் கூட நான் சொன்னால் கேட்பாங்க, நான் திருத்துவேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தான் சொந்த காசில் தன்னையே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு மேசராசிக்காரர்களை அந்த சேர்க்கை பெற்ற ராகு பகவான் சில அம்சங்களில் தள்ளி விடுவார். அந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் பாதிப்பு வந்துடும்டா, உனக்கு பிரச்சனை வந்துடும்டா, போலீஸில் சிக்க போகிறடா, தேவையில்லாமல் அவமானப்பட போகிறடா, குடும்பமே நடுத்தருக்கு வரப்போதியா, பரவாயில்ல, விட்டுட்டு வாப்பா, நல்லா இருப்ப, பரவாயில்ல, கெட்டு போயிடுவாப்பா, பரவாயில்ல, எல்லாத்துக்குள்ளேயும் பரவாயில்லன்னு சொல்லி வாழ்க்கையே இல்லாமல் போகக்கூடிய ஒரு தன்மையை இந்த நச்சு உறவால் மேசராசிக்காரர்கள் இழந்து கொண்டு இருப்பார்கள். இவங்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ட்டை அந்த ஆள்கள் சூசகமாக பயன்படுத்தி கொண்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இவங்களை முன்னதள்ளிட்டு அவன் பின்னாடி நின்று குளிராஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேஷராசிக்காரர்கள் சிக்கி தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த மேஷராசிக்காரர்களோட இருக்கக்கூடிய அந்த நச்சு உறவு எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்றாங்கல்ல, ஏதாவது ஒரு கட்டத்துல இந்த மேஷராசிக்காரங்க மேல அந்த நச்சு உறவுல இருக்கிறவங்க கொஞ்சம் இறக்கப்படுவாங்க சார்? இறக்கம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் தான் இறக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிரும். என்ன காரணம் அப்படிங்கும்போது ராசியாதிபதி தாங்க செவ்வாய். ஆனால் அந்த ராசி மேலே யார் உட்காந்துருக்கிறார்? சந்திரன் உட்காந்துருக்கிறார். 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார். ராகுக்கு எது சனி தொடர்பு விடும்போது சந்திரன் பலவீனப்படுகிறார். மேசராசிக்காரர்களுடைய அந்த ஈகோ இருக்குல்ல, ஈகோன்னா வரட்டு கௌரவம்னு அதை பொதுவாக சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நான் பிடிச்சதை விட மாட்டேன், நான் எப்படியாவது காப்பாற்றிடுவேன் அப்படின்ற தான் மேலே வச்சுருந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை தான் இவர்களுடைய பலவீனமும். அதை சரியாக அந்த உறவுக்காரவங்க, அந்த உறவில் இருப்பவர்கள் பயன்படுத்திக்கொள்ளும். நான் இல்லைன்னா உன் வாழ்க்கை நேரம் எப்படியா இருக்கும் தெரியுமா, உன்னை நேரம் எப்படி கெடுத்திருப்பாங்க தெரியுமா, உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியுமா, நான் இல்லைன்னா அப்படின்ற ஒரு நிலையை இவர்கள் மனதிற்குள் இவர்கள் அறியாமலேயே அவங்க புகுத்திடுவாங்க. மேசராசிக்கிறவங்க ஆரம்பத்தில் அதை நம்ப மாட்டாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க, சரி இது ஏதோ நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் சந்திர பகவான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ராகு பகவான்கிட்ட போய் தன்னுடைய சுயத்தை இழக்கும் பொழுது
மேசராசிக்காரர்கள் இவங்க இல்லைன்னா நம்ம இல்லை போல இருக்கு, நம்ம மேலே தான் தப்பு போல இருக்குன்னு. ஆடா பாவி, அவன் வளர்ந்ததே உன்னால தான், அவன் உருவானதே உன்னால தான், அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே உன்னால தான். ஆனால் உன்னை அவன் நம்ப வச்சிருக்கிறான் பார், அவனால தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ப வைக்கிறான் பார். அந்த நம்பிக்கையில் மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக மோசம் போவார்கள். மேஷராசிக்காரர்கள் ஒரு நட்சு உறவுல இருக்காங்க அப்படின்னா அதை கண்டு அவங்க பயப்படுவாங்களா சார்? ஏன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே ஒரு பிளாக்மெயில் இருக்கும், அதுல ஒரு பயம் இருக்கும். அதனால கேட்குறேன். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நிலையை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல பார்க்கக்கூடாது. தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடம், அது சொல்லப்படுது இல்லையா? அப்போ மேஷத்திற்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதற்குரிய கிரகம் புதன் பகவான். மேசராசிக்காரவங்க செவ்வாயை பொறுத்தவரையும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கத்தி எடுத்தா அவன் கால்குலேட்டரில் எடுக்கிறா அப்படின்ற கணக்கில் இவங்க யோசிப்பாங்க. சண்டேனா நேருக்கு நேராக போட்டுடலாங்க, சண்டேனா ஆனது ஆகட்டும் போனது போட்டுன்னு பார்த்துடலாங்க, மைண்ட் கேம் பண்ணுறாங்க. இவங்கள் உளவியல் ரீதியாக துன்பப்படுத்தப்படுகிறார்கள். இவங்களுடைய ஏதோ ஒரு எவிடன்ஸ், ஏதோ ஒரு டாக்குமெண்ட், ஏதோ ஒரு விஷயங்கள் அவர்கள் கைக்கு சிக்கிக்கொண்டு அவங்க கணக்கு போட்டுக்கிட்டு இவங்களை கனகச்சிதமாக காய் நகர்த்தும் போது அதை கண்டு மேசராசிக்காரர்கள் அஞ்சுகிறார்கள். அப்பையும் கூட அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ரொம்ப இவங்க கனெக்ட் ஆகுறதுனால, செவ்வாயுடைய அந்த தன்மை இருக்கிறதுனால எங்கே விட்டுட்டு போயிடுமோ, சண்டை போட்டலாம், பகை வந்துடலாம், பிரிஞ்சுருவோமோ அப்படின்ற ஒரு பயம், அதுதான் இவர்களுக்கு பயமாக இருக்கிறதே தவிர எதிர்க்கிறத பற்றி இவர்கள் பயப்படுவதில்லை. எதிர்த்து சண்டை போட்டு பிரிஞ்சுட்டா ஒன்றும் மோசமாகிற போகிறதும் இல்லை. ஆனால் இவங்க ஏன் எதுக்கலை அப்படின்னு சொன்னால், சண்டையில் வந்து நம்ம ஜெயிச்சிருவோம், ஆனால் அதோட முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலை கண்டுதான் மேசராசிக்காரங்க பயப்படுவாங்க. அந்த பயத்தை கூட இவங்க வந்து எப்படி பயப்படுவாங்கன்னா அவமானமாக கருதி. ஏன்னு சொன்னால் மேஷ ராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயே அட்டமாதிபதியாக வர்றதுனால அந்த ராசிக்குரிய குணம், ஒரு பிரச்சனை சண்டை போடலாம், என்ன பண்ணிக்கலாம். ஆனால் அவமானப்படுத்திட்டாங்கன்னா, பொது இடத்துல வச்சு என்னை காமிச்சு கொடுத்துட்டாங்கன்னா நான் தப்பே செய்யலை, தப்பாக சித்தரிக்கப்பட்டால் அப்படின்ற பயம்தான் இவர்கள் நச்சு உறவில் இருந்து வெளியில் வராமல் சிக்கி தவிப்பதற்கான காரணமாக அமையும். மேஷராசி தான் ஒரு நச்சு உறவோடு தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அதை விட்டு வெளியில வர முடியாது. அதே மாதிரி புரிஞ்சுட்டாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இந்த மேஷராசிக்காரர்களை என்ன பாடுபடுது? அதாவது வெளியில் வர முடியாது, புரிஞ்சுக்கிட்டா ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறத விட, அப்படி சூழல்கள் இவர்கள் அமைந்தால் கூட சரியான வாய்ப்புகள் சந்தர்ப்பம் கிடைக்காம இவங்களை ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு உளவியல் ரீதியாக ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே மேஷராசிக்காரங்களை வச்சுருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்காரர்களை கத்தியால் குத்தினால் கூட, ஆயுதத்தை எடுத்து, அது போர் ராசிங்கிறதுனால சொல்கிறோம், குத்துனா கூட அந்த வழி ஒரே நேரத்தில் முடிஞ்சு போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஊசியால் குத்துனா, குண்டு ஊசியால் அப்படியே குத்திக்கிட்டே இருந்தால், ரணப்படுத்திக்கிட்டே இருந்தால் அந்த வழியை யாருனாலையும் தாங்க முடியாது இல்லையா? அது மாதிரி இவர்களுக்கு அந்த நச்சு உறவு என்பது, நீ தான் குற்றவாளி, நீ சரியில்லாதவன், நீ தான் தப்பு பண்ணியிருக்க, ஓ மேலே தான் தவறு இருக்குன்னு இவர்களை ஆள் மனதிற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப வச்சுக்கிட்டே இருந்து இவங்கள முதல்ல ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சு, மேசராசியினுடைய பலமே தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கையை உடைச்சு இவர்களை பலவீனப்படுத்தி, கல் தட்டுனா கூட அரை காயம்டா விடுறா அப்படின்னு எந்திரிச்சு நடக்கிற மேசராசியை ஒரு புல்லு தடிக்கி விழுந்து பயப்படும்படியான நிலைமைக்கு அந்த நச்சு உறவுக்காரர்கள் தள்ளி விடுவார்கள். அதனால இவங்களுடைய தைரியம், கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வேகம், துணிவு, செயல் அத்துணையும் சுக்குநூறு அப்படியே மனசுக்குள்ளே உடஞ்சிட்டு உண்மையிலே மேஷராசி தானா அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தை இவர்களாகவே உருவாக்கி கொள்ளும்படியான சூழலை அந்த நச்சு உறவு இவர்களுக்கு ஏற்படுத்திவிடும். மேசராசி அப்படின்னு சொன்னாலே அது வந்து நாங்கள் சொல்லுவோம், வேடிக்கையாக சொல்லுவோம், ப்ரெஷர் குக்கர் மாதிரியா, லேசாக தண்ணியை தூண்டி விட்டாலே கொதிக்கும், சீட்டி விடாமல் அடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டைப்பு மேசத்திட்ட உண்டு. இதில் வேற இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை ஏற்றி விட்டு நெருப்பை இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டால் என்னாகும்? அதே போல தான் மேசராசிக்காரர்கள் பொறுத்து பார்ப்பாங்க, அதுக்கு மேலே முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது வெடித்து விடுவார்கள். இந்த நச்சு உறவு சொந்த பந்தம் மட்டும் இல்லை, உறவுகள் மட்டும் இல்லை, நண்பர்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்திலிருந்தே என்னை பிரிக்க சூழ்ச்சி செய்கிறதுங்கிறத மேசராசிக்காரர்கள் விரைவாகவே புரிந்து கொள்வார்கள். அப்படி புரியக்கூடிய சூழல் வரும்பொழுது தான் மேசராசிக்காரங்க அந்த நச்சு உறவை விட்டு வெளியில வரணுங்கிறத முயற்சிப்பாங்க. மேஷராசி இந்த உறவுல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருந்தே நம்மள அனுப்புறதுக்கு தான் இந்த உறவு நம்ம கூட இருக்கு போல அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கட்டம் வரும்போது அது மிகப்பெரிய கவலை தானே சார். இதுல இருந்து அவங்க ஆறுதல் அடைய மேஷராசி என்ன நினைக்கும்?
நீங்கள் அவங்கள இழந்துருவீங்க அப்படின்னு உங்கள் மனசு ரொம்ப பதட்டப்படும் போது நம்பும் போதே அவங்க உங்களை மனசை எந்த அளவுக்கு கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத மேஷராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவங்கள காப்பாற்ற நினச்சிங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு கல்லறை தோண்ட நினச்சாங்க அப்படிங்கிறத மேஷராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளணும். அனுதினமும் சந்தேகப்படக்கூடிய ஒரு உறவு நச்சு உறவு என்பது உங்கள் வாழ்க்கையை கெடுக்க வந்த உறவு அப்படிங்கிறத மேஷராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே இந்த நச்சு உறவிலிருந்து தைரியசாலிகள் தைரியமாக மேஷராசிக்காரர்கள் வெளியில் வரலாம். மேஷராசி ஒரு நச்சு உறவுல எப்படி சிக்கிறாங்க, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இவங்களை எப்படி தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு ஜோதிடம் சார்ந்து இந்த வீடியோ எங்களுக்காக சொல்லுங்க சார். தொடர்ச்சியா அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்காக நம்ம பேசலாம். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேரத்திலே மேஷராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல எப்படி சிக்கிறீங்க, அதுல இருந்து எப்படி எல்லாம் நீங்க பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு இந்த எபிசோட நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ச்சி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி.